வணக்கம் நண்பர்களே. நான் குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கிறது பிரெட் பால் ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு. என்ன காரணமோ தெரியல, அது தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி அதை பண்ணிடுறது, ஸ்வீட் எடுக்க போகிறோம், கொண்டாட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்னா, ப்ரெட்டு கண்டிப்பாக வேணும். ஒரு 6லேருந்து 7 சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த ப்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வாழைப்பழம் வேணும். ரொம்ப பழுக்காத வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாதாம், முந்திரி, வால்நட்ஸ் இதெல்லாம் நெய்யில் வறுத்து நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வறுத்துக்கோங்க ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் நமக்கு ஏலக்காய் பவுடர் வேணும். மைதா மாவு கரைசல் வேணும். மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா சோள மாவு ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வேணும். அப்புறம் 2 கப் சுகர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால். இதெல்லாம் தான் நமக்கு தேவை. ரொம்ப கம்மி பொருட்கள் தான் தேவை, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அடுப்பு பற்ற வச்சு பாலை காய்ச்சிடணும். பால் அது பாட்டுக்கு காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அது பொங்கி பொங்கி ஆடை வந்துகிட்டே இருக்கும்ல, சட்டியில் படிகிற ஆடை, அதெல்லாம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆடை வந்துக்கிட்டே இருக்கோ அதுதான் ரப்டி. அப்படியே பால் திக்காக சுண்டை காய்ச்சி இருக்கணும். அதில் நிறைய வாய்க்கு வாய் ஆடை வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஏடுன்னு சொல்வீங்கள்ல, அது வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரப்டின்றதுனால பால் காயட்டும். அந்த நேரத்தில் நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரெட்டு எடுத்து அந்த ஓரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையே கூட நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, பனானா கட் பண்ணி அதை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரெட்டுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறோம்ல, அதுக்காக. அதுக்கு நீங்கள் உங்கள் பேனில் சும்மா ஒரு ஸ்பூன் கீ அப்படி போட்டுட்டு, கீயை தொடர்ந்து அதே மாதிரி சுகர் ஒரு ஸ்பூன் போடுங்க. நமக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும், அதுக்காக தான். கேரமலைஸ் ஆகணும். ஒரு ஸ்பூனை அப்படியே தூவி விடுங்க. பனானாவை உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்லைஸ் போட்டு அது 4 ஆக்குவேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கிட்டு அதை ஒரு 4 பீஸ் ஆக்கிக்கோங்க. இது வாழைப்பழம் நீங்கள் பண்ணுறது நீங்கள் அளவாக தான் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் அதிகமாக பண்ணால் கூட தனியாக சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் தைரியமாக பண்ணி வச்சுக்கோங்க. வேணுன்ற அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே சும்மாவே சாப்பிட கொடுத்துருங்க. ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு பழம் போட்டு அப்படியே விட்டுருங்க. அதுவே அப்படியே கீழே இதாக ஆரம்பிக்கும். அந்த நெய், அந்த சுகர்லாம் சேர்ந்து வாழைப்பழத்தோடு சேரும். அப்புறம் நம்ம லேசாக பரட்டி விட்டுக்கலாம். பால் பாட்டுக்கு சுண்டிட்டு இருக்கட்டும்னு சொன்னேன்றதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ கிண்டி விடுங்க. நமக்கு அப்படியே அடியில் பிடிச்சிருக்கோம், சட்டியில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மறுபடியும் பாலோடு சேர்த்து விடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ ஏடு சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த கலர் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நம்ம நெய்லையும் சர்க்கரையிலையும் அந்த வாழைப்பழத்தை வதக்குறோன்னு நினச்சிக்கோங்க. இந்த கலர் கொண்டு வந்துடுங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இது சாதாரணமாக சாப்பிட்டு பாருங்கள் பண்ணும்போது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். பாலை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி எடுத்து விடுங்க, விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ போடுறதா இருந்தால் போட்டுருங்க. நான் குக் வித் கொமாலி அங்கே சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இது போட்டேன், குங்குமப்பூ போட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது என் ஃப்ரிட்ஜு ஒழிச்சு வச்சுட்டு தரமாட்டேங்குது. அதனால் நான் இப்போ போடல. ப்ரெட்டில் குலாப் ஜாமுன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுன்னா, மறுநாள் காலையில் ஆக்சுவலி நான் இது ட்ரை பண்ணும்போது காலையில் 6 மணி நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்போ நான் 2 விதமாக பண்ணி பார்த்தேன். ஒன்று தண்ணியில் முக்கிட்டு அப்படியே அதை பிழிஞ்சு அப்படியே பண்ணுறது. இன்னொன்று எல்லா ப்ரெட்டையும் மாவு மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ குலோப் ஜாமுன் மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாவு மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணுறது. அந்த மாவு மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணதில் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரெட்டை ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அதை பிழிஞ்சிட்டு இதுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு அதை குலோப் ஜாமுன் மாதிரி உருட்ட போகிறோம். உருட்டிட்டு அதை நம்ம மைதா மாவில் துவச்சி எடுத்து அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போடுவோம். ப்ரெட் எடுத்து இந்த தண்ணியில் போடலாம். ரொம்ப நேரம் போட்டலாம் ஊற வச்சிடாதீங்க. சும்மா அப்படியே இந்த தலைக்கு தண்ணி தெளிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்படி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிடுங்க. சுத்தமாக பிழிஞ்சிட்டு இப்போது இதில் நம்ம ஸ்டஃபிங் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் கையிலேயே எடுங்க. எந்த அளவுக்கு வேணுமோ, உங்களோட ப்ரெட் எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக கை வச்சிடாதீங்க, கை காலியாகிடும். ஆறுனதுக்கு அப்புறமே தொடுங்க. இந்த அளவுக்கு எடுத்து இப்படி நடுவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இதை அப்படியே மூடுங்க. மூடி நாம் உருட்ட போகிறோம்.
இப்படி உருட்டிக்கோங்க. சாதாரணமாக நம்ம மைதா மாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ் போடுவோம். மறுபடியும் மைதா மாவு, மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ். இது வந்து கொஞ்சம் ஈரமாக தானே இருக்குது, நம்ம தண்ணியில் போட்டு தானே எடுக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அதுக்கடுத்து மைதா மாவில் போடுங்க. அப்புறம் மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ் போடுங்க. ஸோ 2 கோட்டிங் தான் இருக்குது, ஆனால் மைதா மாவு ஒரு கோட்டிங் போதும். நான் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறேன், ஏன்னா இதுலேயே வந்து என் கையும் போட்டு அதுவும் போட்டு ரொம்ப ஈரம் ஆகுது, அதனால வேணான்ட்டு ஸ்பூனில் போட்டு அதை எடுத்து இதில் போடுங்க. அப்புறம் உங்கள் பிரெட் க்ரம்ஸை நல்லா போட்டு எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு அதை உருட்டிடுங்க. இப்படி உருட்டி இப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே இதில் தான் பண்ணுவேன். நீங்கள் பண்ணுறது வந்து சின்ன சைஸ் பிரெட்டில் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக வரும், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து இதுவும் என்னால் மறக்க முடியாத ஒரு எபிசோடு. ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி வந்து என்னோடய கோமாளியாக வந்திருந்தது ஷிவாங்கி. அது சாதாரணமாகவே ஒரு டோரா புஜ்ஜி. அன்றைக்கி டோரா புஜ்ஜி வேஷத்தில் வந்திருந்தது. ஒரே காமெடி. அந்த அம்மா எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு மொக்க ஜோக் சொல்லி முத்தண்ணாவோட சேர்ந்துக்கிட்டா. எல்லாருக்கிட்டேயும் ஜோக் சொல்கிறா, ஒரே சிரிப்பு. அந்த அம்மா ஜோக் சொல்லி அந்த அம்மாவே சிரிச்சுக்குவாங்க. ரொம்ப க்யூட், என்னால் மறக்கவே முடியாது. அவள் ரொம்ப குழந்த மாதிரி தான் நான் அவளை பார்ப்பேன். அதனால் எனக்கு பெருசாக வேலை செய்யணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். ஆனாலும் இந்த எபிசோடப்போ அவள் எனக்காக பேசினது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அஸ்வினும் மாஸ்டரும் வந்து அன்றைக்கி அஸ்வின் வந்து மலேசியன் ஸ்வீட் ஒன்று பண்ணார். மாஸ்டர் வந்து ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று பொங்கல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப பயங்கரமாக பேசினாங்க ஷெஃப் 2 பேருமே. அப்போது சிவாங்கி பக்கத்தில் இருந்துட்டு இது கனியக்கா மனசுலேருந்து வந்தது, கனியக்கா மனசுலேருந்து வந்ததுன்னு எனக்கு அவள் அவ்வளோ எனக்காக பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு பிடிச்சவங்க ஆப்போசிட் சைடில் இருந்தாலும் கூட அவங்களுக்கே தெரியும் அவளுக்கு அஸ்வின் வந்து ரொம்ப பிடிக்கும்னு. இருந்தாலும் வந்து அப்படி பேசினது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப டச்சிங்காக இருந்த மொமெண்ட் ஒன்று. உங்களுக்கு சொல்லிவிட்டு நானே ஒரு 5 நிமிஷம் மறந்துட்டேன். தயவுசெய்து நீங்கள் மறந்துடாதீங்க, விடாமல் கிண்டுங்க. அப்பப்போ ஏடு எடுத்து எடுத்து விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஏடு வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம இனிப்பான வந்து வாழைப்பழம் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஜீராவில் போட்டு எடுக்க போகிறோம், சக்கரை பாகில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அது மேலே இந்த பால் ஊற்ற போகிறோம். எவ்வளோ சுகர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ சுகர் பிடிக்கும் அப்படின்றதுக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் குறைச்சே போட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கூட வேணும்னா கூட போடுங்க, இல்லை குறைச்சி இருக்கிறதே போதும்னா அதோடு நிறுத்திக்கோங்க. அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ 5 பண்ணி எடுத்துகிட்ருக்கேன், அது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. இப்போ நாம் இதை எண்ணெயில் வறுத்து அப்படியே வந்து சுட சுட இருக்கிற ஜீராவில் போட போகிறோம். அதனால நம்ம வந்து சக்கரை பாகு வந்து சூடாக காய்ச்சிக்கலாம். எப்போவுமே வந்து சூடாக இருக்கணும். அதே மாதிரி இதில் போட்டு ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ஆக்சுவலி நம்ம 2 கப் சுகர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் அரை கப் நான் வந்து பாலில் சேர்த்துட்டேன். மீதி 1.5 கப்பை வந்து நம்ம சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ அதை பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. சாதாரணமாக 1.5 கப்பு இதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றுவாங்க. நான் ஒரு 1.25 அப்படி ஊற்ற போகிறேன். ஆனால் அது போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே அந்த சக்கரை வாசம் போக கொஞ்சம் அந்த பாகு ஃபார்ம் வந்ததுக்கப்புறமே நீங்கள் நிறுத்திடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்ற டைமிங் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ ஆஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. ஸோ இப்போ நல்லா திக்காகிடுச்சு. ஆக்சுவலி போதும், இந்த திக்னஸ் இவ்வளோ திக் போதும். பாலும் அந்த ஏடும் சேர்ந்து ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி வரும்போது நிறுத்திடுங்க. இது சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு முன்னாடியே கூட நீங்கள் பண்ணி வச்சிடலாம். பண்ணி வச்சுட்டு ஊற்றி அப்படி கொடுங்க யாராவது வரும்போது, இல்லை ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு கூட கொடுங்க. ஒரு சிலருக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும், அப்படின்றவங்க சூடாகவே ஊற்றி சாப்பிட்ருங்க. இப்போ நம்ம அந்த பால்ஸை வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது ஏதோ நிறைய வேலை பார்க்குறேன், இது எப்படி 20 நிமிஷத்தில் பண்ண முடியும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். அங்கே உண்மையிலேயே நாங்கள் 20 மினிட்ஸ்க்கு பண்ணுவோம் இல்லையா, அது எதையுமே எங்களால் 20 மினிட்ஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எடுத்து பண்ணுவோம். 3 ஸ்டவ்வில் ஒன்று நடக்கும். அதனால தான் நான் சொன்னேன் அங்கே கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணேன். என்னால் அவ்வளோ திக்கார வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும்ல, அது மாதிரி இந்த சைடு வந்து பாகு ரெடி ஆகும், இந்த சைடு வந்து பொரிச்சு டக்கு டக்குன்னு சுட சுட போட்டு 20 மினிட்ஸுன்றது ரியல் சேலஞ்ச். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதனால் நம்ம அந்த கரண்டியில் வச்சு அப்படி மெதுவாக விடுவோம். உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான், அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா குலோப் ஜாமுன் கலருக்கு வந்துருச்சு. இப்போது இதே சூடோடு எடுத்து நம்ம சக்கரை பாகில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அது ஊறணும், அது பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இதில் பொரிச்சு எடுத்து அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு போட்டேன்ல அந்த பால் நான் வெளியில் எடுத்துடுறேன். ஏன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், தொட்டாலே உங்களுக்கே தெரியும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அழகா.
இப்போது வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துற மொமெண்ட். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அழகாக பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து குலோப் ஜாமுன் இருக்குது, அந்த நம்ம ரெடி பண்ண ரப்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் பிளேட் இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன்ல வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன்ல நட்ஸு, அது மண்டையில் 4 தட்டு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். அதோட பொடி பண்ண அந்த நட்ஸ் இருக்குது. ஜாலியாக இருக்குது புசு புசுன்னு தொடுறதுக்கே. இதில் ஒரு 3 பீஸ் எடுத்து அழகாக அப்படி வைங்க. வச்சுட்டு இது மண்டை மேலே இந்த பாலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸோ கால்ட் ரப்டியை அப்படி ஊற்றுங்க. ஊற்றியாச்சுங்களா? சாதாரணமாக நட்ஸே பொடி பண்ணி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யில் வேறு வறுத்துருக்கோம், இப்படி வாசமே ஊற தூக்குது. சிரப் அப்புறம் சுற்றி இந்த பால் மேலேயும் அப்படியே போட்டு விட்டிங்கன்னா கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். அப்படி ஜாலியாக போடுங்க தாராளமாக. உங்களோட தர்மபிரபு குணம்லாம் இங்கே தான் வரணும். இது பிரெட் பால் ரப்டிங்கிறதுனால நம்ம ரப்டி ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா இந்த மாதிரி அழகழகான உங்கள் வீட்டில் இருக்கிற கிண்ணத்தில் நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை பால் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஆட்கள் நம்ம எப்படி குலோப் ஜாமுன் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சிரப்போடு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம் அண்ட் இதுவும் சேர்த்து சாப்பிடுங்க. உள்ளே பனானா வைக்கிறதுக்கு பதிலாக நட்ஸ் ஸ்டஃபிங்கே வைங்க. உங்கள் விருப்பம் தான், புகுந்து விளையாடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது நான் இதை சாப்பிட போகிறேன், நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் அதை சாப்பிடுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.